இந்த சசிகலாவினுடைய பின்னணி வாழ்க்கை வந்து என்ன? அவர் பசும்பொன்னில் பேசுனது எதுக்குன்னு கேட்டீங்க. எதுக்கு? முக்குளத்தோர் ஓட்டுக்கு தான். ஏன் அங்கே பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க தான் அதிக அமைச்சர்கள், அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாங்க. எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறவர்களாக இந்த மன்னார்குடி மாஃபியான்னு சொல்லப்படக்கூடிய சசிகலா தலைமையில் அவங்க எல்லாரும் அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. இது வந்து தமிழக மக்களுக்கு ஒரு சூடு சொரணை வந்து இல்லையா? சசிகலாவை வந்து சின்னம்மா என்று பேசுகின்ற சீமானாக இருக்கட்டும், மற்ற பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், யாருமே இதை பற்றி வாய் திறந்து பேசுறதில்ல. ஒரு ஊழல் குற்றவாளி பொது வாழ்க்கைக்கு எப்படி வரலாம்? ஓபிஎஸ் கேட்டால் என்னை முதலமைச்சராக ஆக்கணும்னு நான் சொல்லவே இல்லை, அவங்க தான் வற்புறுத்தி ஆக்கினாங்க. எதுக்கு ஆக்கினாங்க, எதுக்கு நீக்கினாங்க எனக்கு தெரியவே இல்லை. அவர் ஒரு பவர் சென்டர் ஆயிடக்கூடாது, ஏற்கனவே 2 வாட்டி இருந்திருக்காரு, 3வது வாட்டி இருக்க வேண்டாம், மீண்டும் ஒரு புது அடிமையை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் எடப்பாடியை கொண்டு வர. யார் எம்எல்ஏ ஆகணும், யார் அமைச்சர் ஆகணும், யார் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், எவ்வளோ கமிஷன் கொடுக்கணும், இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த கொள்ளை கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பு டோட்டல் இன்சார்ஜ் வந்து சசிகலாட்ட இருந்து. மற்றபடி நான் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும், தீய சக்தி திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், இதெல்லாம் அவங்களுடைய நோக்கம் இல்லை. இந்த அடிமைகளுக்கு வந்து ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு சர்வாதிகாரி இல்லைன்ற பொழுது இந்த கூட்டம் வந்து கலகலத்து போயிருக்கு. இப்போ அதிமுகவினுடைய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் சசிகலாவை விரும்புவார்களா, எடப்பாடியை விரும்புவார்களா அப்படின்னு அவங்களுடைய பதில் என்ன? அதே போல் விஜயும் வந்து சின்னம்மா வந்து சேர்த்துக்கிட்டு வைக்க முடியும். அப்புறம் ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு பேசுறதுக்கே அருகதை இல்லாமல் போயிடும். ஊழலுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களே கூட வச்சுக்கிட்டு நீ ஊழல் சக்தியை ஒழிக்க போகிறேன், தீய சக்தியை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் உலகமே வந்து காரி தூக்கும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நேற்று சசிகலா அவர்கள் ஒரு புதிதாக ஒரு கட்சியை வந்து தொடங்கி இருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. நான் பேரை வந்து பின்னாடி அறிவிக்கிறேன், இப்போதைக்கு கொடியை வந்து நான் காட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா வழியில் அவங்க அம்மாவின் ஆட்சியை நிறுவுவதாக சொல்றாங்க. நேற்று கட்சி தொடக்க விழா பசும்பொன்னிலிருந்து தொடங்குறாங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா? கமுதி பசும்பொன் அப்படின்னு சொல்லி ஏதோ அது ஒரு சாதி பெல்ட்டை வந்து அவங்க குறி வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. அங்கேருந்து தொடங்கி இருக்கிறாங்க. தனக்கு கிடைக்கப்பட்ட அநீதி எல்லாம் இப்போதான் அவங்க பேசுகிறாங்க. 9 ஆண்டுகளாக நான் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெயலலிதாவுக்கு எப்போ அறிமுகமானாங்க அப்படிங்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் உள்ளதை சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய முதல் கேள்வி, இந்த சொத்து குவிப்பு ஊழல் வழக்கில் தண்டனை பெற்று 4 ஆண்டுகள் சிறையில் இருந்த சசிகலா பொது வாழ்க்கைக்கு முதல்ல வரலாமா? இது வந்து தமிழக மக்களுக்கு ஒரு சூடு சொரணை வந்து இல்லையா? சசிகலாவை வந்து சின்னம்மா என்று பேசுகின்ற சீமானாக இருக்கட்டும், மற்ற பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், யாருமே இதை பற்றி வாய் திறந்து பேசுறதில்ல. ஒரு ஊழல் குற்றவாளி பொது வாழ்க்கைக்கு எப்படி வரலாம்? நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டே போய் தண்டனை பெற்று 4 வருஷம் ஜெயிலில் இருந்துருக்குறீங்க. இவங்க வந்து இங்கே அரசியல் பேசுவாங்களாம், கட்சி ஆரம்பிப்பாங்களாம் அப்படின்றது அரசியல் எப்படி ஒரு சீரழிந்த நிலையில் இருக்குது அப்படின்றத வந்து காட்டுது. இது முதல் கேள்வி. அடுத்தது, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு கொள்கை சார்ந்து அரசியல் சார்ந்து விவாதிப்பதற்கு பதிலாக ஒரு அரண்மனையினுடைய அந்தப்புறத்து சதிகளை பேசுகின்ற, ஒரு கான்ஸ்பிரசி தியரிகளை பேசக்கூடிய ஒரு தேர்தலாக மாறிடுது. ஆளுகின்ற கட்சி மக்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணுச்சு, என்ன செஞ்சாங்க, என்ன செய்யலை, அதில் என்ன பிரச்சனைகள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எதை கொண்டு வருவோம், எதை செய்வோம், எதை சரிப்படுத்துவோம் அப்படின்னு இந்த தேர்தல் பிரச்சாரம் நடக்கலை. கூட்டணிக்கு யார் வருவா, வரமாட்டாங்க, ஒன்றுபட்ட அதிமுக வருமா, எடப்பாடி கார் மாறி போனாரா, இதுதான் திரும்ப திரும்ப பேசுது. டிடிவி தினகரன் துரோகின்னு பேசினார, எப்படி வந்து சேர்ந்தாரு, இதைத்தான் வந்து பேசு பொருளாக ஊடகங்கள் வந்து காமிக்குது. விஜயும் அப்படி தான் காமிக்கிறாங்க. விஜயும் வந்து இதே பேட்டர்னில் தான் காமிக்கிறாங்க. யாரும் வந்து விஜய் வந்து எதற்காக கட்சி ஆரம்பித்தார், என்ன கொள்கை, எதை தமிழக மக்களுக்கு எது கொடுக்க போகிறாரு, என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, அவர் சொல்கிற அந்த மேலோட்டமான கொள்கைகளுக்கு விளக்கம் என்ன, இது வரைக்கும் ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்காரா? நம்ம புதிய தலைமுறையில் வந்து திலகவதி வந்து அருண்ராஜை பேட்டி எடுத்ததில் அவங்க வச்சு செஞ்சுட்டாங்க. எந்த கேள்விக்கு வந்து பதில் இல்லை. இதுதான் அரசியல் நிலைமையாக இருக்குது. இந்த சூழலில் அரசியலையும் கொள்கையும் முன்வைத்து போட்டியை சந்திக்கிறது வந்து திமுக கூட்டணி மட்டும்தான். ஒரு வரியில் சொல்லிட்டாங்க, டெல்லிக்கும்
தமிழ்நாட்டுக்கு நடக்கின்ற போர், எப்படி பிஜேபி ஒன்றிய அரசு வந்து தமிழகத்தை ஒடுக்குகிறது, இதை அவங்க வந்து பேசுகிறாங்க. அவங்களும் வேற வழி இல்லாமல் இவங்க பேசுகிற அந்த அக்கப்போர் அரசியலுக்கு பதிலும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் கூட்டணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சதி கோட்பாடுகள் மட்டுமே பேசுகிறாங்க. இப்போ சசிகலாவுக்கு வருவோம். சசிகலா வந்து அவர் பொது வாழ்க்கைக்கு வருவதற்கே தகுதி இல்லை அப்படின்றத பேசணும். இந்த சசிகலாவினுடைய பின்னணி வாழ்க்கை வந்து என்ன? அவர் பசும்பொன்னில் பேசுனது எதுக்குன்னு கேட்டீங்க, எதுக்கு முக்குளத்தோர் ஓட்டுக்கு தான். ஏன் அங்கே பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், சென்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் தினகரன் வந்து எடப்பாடி ஒரு கவுண்டரு, முக்குளத்தோருக்கு துரோகம் பண்ணிட்டாரு, 10.5 இடஒதுக்கீடை வந்து வன்னியர்களுக்கு கொடுத்துட்டாரு, அவரை எப்படியாவது தோக்கடிக்கணும் இப்படின்ற பிரச்சாரத்தை வந்து கணிசமாக முக்குளத்தோர் மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டார். அதனுடைய எஃபெக்ட் வந்து ஒரு 30 தொகுதிகளில் வெளிப்பட்டது. அதனால அதிமுக தோல்வி அடைந்தது. அதன் பிறகு பிஜேபி வந்து தன்னுடைய சோசியல் இன்ஜினியரிங்கில் அது வேணும், இப்போ முக்குளத்தோர் எல்லாரும் சாதி பார்த்து போடுவாங்கன்னு ரவீந்திரன் துரைசாமி போல நம்ம பேசுறது இல்லை. ஆனால் அதில் ஒரு சைசபிள் செக்ஷன் வந்து இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பெரும்பான்மை அந்த ஏரியாவில் பெரும்பான்மை ஏடிஎம்கே இருக்குது. இது ஏன் அப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், ஜெயலலிதா சசிகலா காலத்திலேயே அதிமுக என்பது வந்து முக்குளத்தோருடைய கட்சி அப்படின்ற முறையில் தான் அறியப்பட்டது. எம்ஜிஆர் காலத்துல இருந்து அப்படித்தான். அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க தான் அதிக அமைச்சர்கள், அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாங்க. எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறவர்களாக இந்த மன்னார்குடி மாஃபியான்னு சொல்லப்படக்கூடிய சசிகலா தலைமையில் அவங்க எல்லாரும் அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அதிகாரத்தை எல்லாம் இழந்திருக்கிறோம் அப்படின்ற முறையில் ஒரு பிரச்சாரத்தை ஆழமாக அவர் விதைத்து விட்டார். இன்னைக்கு அவர் சில காம்ப்ரமைஸ் காரணமாக, வழக்கு காரணமாக எடப்பாடியையும் பிஜேபி வழியாக அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ள போனாலும் உள்ளுக்குள்ள அவர் வந்து ஒரு பட்டும் படாமலும் விலகி தான் இருக்கிறார். சீட்டு கூட எனக்கு எடப்பாடி தரணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் பிஜேபிகிட்ட வாங்கிக்கிறேன், நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், அவர் விதைத்த பிரச்சாரம் இன்னும் இருக்குது, உயிர்ப்போட இருக்குது. தினகரன் போனாலும் அதை மக்கள் வந்து சட்டை செய்ய மாட்டாங்க, அந்த உணர்வுலலாம் இருக்கிறாங்க. எடப்பாடியை வந்து அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய தலைவராக அவங்க வந்து பார்க்கல. அப்போ அதை அறுவடை செய்து திரும்ப வந்து எடப்பாடிக்கு, தனக்கு துரோகம் செய்த எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்றது சசிகலாவினுடைய வெளிப்படையான நோக்கம். சசிகலா வந்து அவருடைய ஊழல் இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய போராளியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க பிஜேபி வந்து இந்த ஊழல் வழக்கையே அவசரமாக விசாரித்து, அவசரமா இல்லை, ஜெயலலிதாவுக்கு வாய்தா ராணின்னு ஒரு பட்டப்பேர் வாங்கி கொடுத்த ஒரு வழக்கு, அவ்வளவு வாய்தா வாங்கி அதை இழுக்க முடியுமோ இழுதான். அதில் கர்நாடகாவில் வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் இருந்தவர் புத்தகம் எழுதியிருக்கிறார். அன்னைக்கு இருந்த எடியூரப்பா கவர்மெண்ட் வந்து எவ்வளவு குடைச்சல் கொடுத்து, ஒரு ஆச்சாரியல், ஆமா குடைச்சல் கொடுத்து அந்த வழக்கையே நடத்த விடாம எவ்வளவு தடங்கள் செஞ்சாங்க அப்படின்றது, பிஜேபி எப்படி ஜெயலலிதாவை காப்பாத்துறது வேலை செஞ்சாங்க. அதே போல ஜெயலலிதா இறந்த பிறகு கரெக்டாக திரும்ப லிஸ்ட் பண்ணி தீர்ப்பை கொடுக்க வச்சுட்டாங்க. சின்னம்மா வந்து சிறைக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து சசிகலாவை பொறுத்த வரைக்கும் சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி எடப்பாடி அமைச்சராகிறாங்க. கூவத்தூர் கூத்துக்களை எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஓபிஎஸ் கேட்டால் என்னை முதலமைச்சராக ஆக்கணும்னு நான் சொல்லவே இல்லை, அவங்க தான் வற்புறுத்தி ஆக்குனாங்க. எதுக்கு ஆக்குனாங்க, எதுக்கு நீக்கினாங்க எனக்கு தெரியவே இல்லை. அவர் ஒரு பவர் சென்டர் ஆயிடக்கூடாது, ஏற்கனவே 2 வாட்டி இருந்திருக்காரு, 3வது வாட்டி இருக்க வேண்டாம், மீண்டும் ஒரு புது அடிமையை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் எடப்பாடியை கொண்டு வர. ஆனால் இவங்க சொல்றாங்களே, இப்போ பன்னீர் வேண்டான்னு நீங்க எடப்பாடி கூட இருக்கிறவங்க தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க, அவர் வந்து அதிகாரிகள் எல்லாம் மாற்றணும்னு சொல்றாங்க, அவரு பன்னீர் வந்து மாற்ற முடியாது, அம்மா போட்ட அதிகாரிகள் நான் மாற்ற மாட்டேன்னு சொன்னாரு, அதனால நீங்க வாங்க என்ன வற்புறுத்தி கூட்டு வந்தாங்கன்னு சொல்றாரு. அதெல்லாம் இருக்கலாங்க. நான் சொல்ல வர்றது ஓபிஎஸ் தான். அதாவது அதிமுகவில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து அது அடிமைகளின் கட்சி. அங்கே இருக்கிறவர் எல்லாமே வந்து அடிமைத்தனத்தில் வந்து ஊறி போனவர்கள். ஒரு அடிமை எப்படி சிந்திப்பார், ஒரு அடிமை எப்படி சண்டை போடுவார், ஒரு அடிமை எப்படி பழி வாங்குவார் அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கணும். அவங்க போராட்ட முறைகளில் எதுலேயுமே ஒரு ஜனநாயக முறையோ அப்படிலாம் வந்து இருக்காது. ஒரு சதி கோட்பாடு இருக்கும். யாரை யாரோனா காலவாரி விடுறது, முகத்துக்கு முன்னாடி புகழ்ந்து பேசுறது, போன பிறகு மானாவாரியாக திட்டுறது, தேவைப்பட்ட காலில் விழுகிறது. இப்போ எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு அந்த பெஞ்சு வழியாக ஊர்ந்து தவழ்ந்து போய் ஆன அந்த வரலாற்று சிறப்புமிக்க காட்சியை நம்ம மறந்துருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட எடப்பாடி நமக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்றது சசிகலாவினுடைய, நான் தானே உன்னை முதலமைச்சர் ஆக்கினேன், நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்றது தான் அவங்களுடைய முக்கியமான இது. கோபத்துக்கு அதுதான் முக்கியமான காரணம். 2வது, சிறையில் இருக்கும்போது சென்னை சிறைக்கு மாற்ற முயற்சி பண்ணார்கள். ஒரு கால் சென்னை சிறைக்கு மாற்றப்பட்டிருந்தால் நான் உயிரோடு இருந்திருப்பனா
அப்படின்னா இப்போ இந்த அரண்மனை சதி புரட்சி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது அவங்களே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு வந்து சிறை விட்டு வெளியே வந்த பிறகு எடப்பாடி வந்து கட்சியை தான் கைக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு. ஓபிஎஸ்ஸை வெளியே அனுப்பிட்டாரு, தினகரனையும் வெளியே அனுப்பிட்டாரு, சசிகலாவையும் வெளியே அனுப்பிட்டாரு. அவங்க பொதுச் செயலாளர்லாம் ரத்து பண்ணிட்டு அவ்வளோதான்மா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. வெளியே வந்து அவங்க வந்து எத்தனை ஆண்டுகள் போட்டியிட முடியாது? 6 ஆண்டுகளா? 4 ஆண்டுகள் சிறைக்கு போயிருக்கிறாங்க, ஒரு 6 ஆண்டுகள் போட்டியிட முடியாது. இந்த நிலைமை வந்து இருக்கு. அவங்களும் வந்து அந்த சிறை போயிட்டு வந்து அந்த பேர் இருக்குமே கொஞ்சம் டைம் விடுவோன்னு சொல்லி ஒதுங்கி இருந்தாங்க. இடையில பிஜேபி வந்து 2024 தேர்தலில் பிரிந்திருந்தாலும் அதில் நம்ம தோத்துட்டோம் சேரணும்னு சொல்லி எடப்பாடியை வழிக்கு வரவழைத்து மிரட்டி கரட்டி கூட்டணி வச்சுட்டாங்க. பாஜகவின் நோக்கம் ஒன்றுபட்ட அதிமுக. ஒன்றுபட்ட அதிமுகவில் எடப்பாடியுடைய கண்டிஷன் வந்து டிடிவி தினகரனா ஒரு கட்சியாக சேர்த்துக்கலாம், ஓபிஎஸ்ஸையும் சின்னம்மாவையும் சேர்த்துக்க முடியாது. அதில் ஒரு உறுதியாக இருக்கிறாரு. எடப்பாடியின் நோக்கம் வந்து அடுத்து நம்ம முதலமைச்சர் ஆவோம் அப்படின்றது இல்லை, அதிமுகவினுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக நாம தான் இருப்போம், தேர்தலில் ஜெயிப்போம் அப்படின்றதெல்லாம் அவருடைய பெரிய நம்பிக்கையெல்லாம் இல்லை. இது அவருடைய ஸ்டாண்டு. சசிகலாவும் ஓபிஎஸும் எவ்வளவோ தூது விட்டு பார்த்தாங்க, பிஜேபி பேசி பார்த்தாங்க, அது 2 மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவர் உறுதியாக இருக்கிறார். மற்ற எல்லாம் ஓகே சொல்லிட்டாரு. பிஜேபி எவ்வளோ சீட்டு கேட்குறீங்க? கொடுக்குறேன். நீங்கள் சொன்ன மற்ற கட்சிகளை சேர்க்குறதா சேர்த்துக்கிறேன். தினகரன் வந்து போன வாட்டி டேமேஜ் பண்ணார், 30 தொகுதி தோற்று போச்சு, அவர் சேர்த்துக்கோமா? ஓகே சேர்த்துக்கிறேன். ஓபிஎஸ் அது மட்டும் முடியாது, சின்னம்மா அது மட்டும் முடியாது, இதில் நீ எனக்கு விட்டு தரணும். சரி அவங்களும் சரி போனால் போகுது அப்படின்னு முறையில் விட்டுட்டாங்க. வேறு வழி இல்லாமல் சசிகலா இன்னைக்கு வந்து பசுமூனில் ஆரம்பித்து அந்த எடப்பாடிக்கு எதிராக இருக்கின்ற அந்த முக்குளத்தோர் அரசியலை மீண்டும் கிளறி விட்டு ஒரு பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு. இல்லை, அதை தாண்டி ஒரு பிளான் இருக்கிறத சொல்கிறாங்க. டிவிக்கோட அவங்க வந்து சேர போகிறாங்க. ஏன்னா எம்ஜிஆர் அதிமுகன்னு ஒன்று ஆரம்பிச்சு அவர் வன்னியர் பெல்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரியும், கவுண்டர் ராமச்சந்திரன் இன்னொரு பக்கம் முக்குளத்தூர் பெல்ட்டில் இவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி, கவுண்டர் பெல்ட்லேருந்து ஏற்கனவே வந்து செங்கோட்டையன் வந்துட்டாரு. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கேல்குலேஷன், கம்யூனிட்டி கேல்குலேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. செங்கோட்டையன் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தை தாண்டி அவருக்கு வந்து பெரிய செல்வாக்கு கிடையாது. செங்கோட்டையனை கூட ஒன்றுபட்ட அதிமுகவுக்காக முயற்சி பண்ணுறதுக்கு பிஜேபி தான் உசுப்பி விட்டுது. அவரும் சரி பிஜேபி பேக்கப் பண்ணுறாங்கன்னு சொல்லி முயற்சி பண்ணார், ஒன்றும் வேலைக்கு ஆகலை, போங்கடா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காலில் போய் விழுந்துட்டாரு. இந்த வயசில் அவர் விஜய தளபதின்னு சொல்கிறது, எம்ஜிஆருக்கு அடுத்த தலைவர்னு சொல்கிறது, இதெல்லாம் பார்த்தா ஒரு சாதாரண அதிமுக தொண்டன், அதிமுக தொண்டனுக்கு இதெல்லாம் நிறைய காட்சிகளை பார்த்ததுனால அதிர்ச்சியாக இருக்காது. அதான் சொல்றேன்னா, ஒரு அடிமைகள் கட்சியில வாழ்ந்தவங்களுக்கு வந்து எந்த விதமான சுயமரியாதையும் இருக்காது. இவங்களை சின்னம்மான்னு சொல்றத குறித்து விமர்சனமா பேசுறோம். ஆனா ஒரு நேரத்துல ஜெயலலிதாவே அம்மான்னு சொன்னதே விமர்சனங்கள் ஆச்சு. ஏன்னா நீங்களாம் எத்தனை வயசு பசங்க ஆளுங்க, நீங்க அந்த அம்மா 30 வயசு பொண்ணு, 35 வயசு நம்ம இருக்குது, அவங்கள போய் அம்மா அம்மான்னு சொல்றீங்கல்ல, அப்போ விமர்சனங்கள் வந்தது. அதாவதுங்க, சசிகலாவுடைய பின்னணியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 89ல் திமுக ஆட்சி வந்து வெற்றி பெற்று வருகிறது. அப்போ ஜானகி அணி ஜே அணின்னு பிரிஞ்சு அதிமுக போட்டியிட்டது. அப்புறம் திமுக அரசு வந்து புலிகளுக்கு ஆதரவு அளிக்குதுன்னு சொல்லி சந்திரசேகர் பிரதமராக இருக்கும்போது ஆட்சியை கவிழ்க்கிறாங்க. இப்படி ஒரு குறுக்கு வழியில் தான் ஜெயலலிதா வராங்க. அப்புறம் இந்த ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை, ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு வந்து மொத்த சிம்பதியும் வந்து அதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு போகுது. அதனால் ஜெயலலிதா ஒரு முதலமைச்சரானதே ஒரு விபத்து தான். இல்லைன்னா அந்த தேர்தலில் திமுக ஜெயிச்சிருக்க வேண்டியது. அந்த விபத்தின் மூலமாக தான் அவர் வந்து வராங்க. அதுக்கு முன்னாடி சசிகலா வந்து ஜெயலலிதாவுக்கு ஒரு வீடியோ கேசட் கடையிலேருந்து அவங்க பார்க்குறதுக்கான படங்களை வீடியோ கேசட் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ கேசட் கடைக்காரர் பின்னாடி உடன்பிறவா தோழியாக மாறி அவங்களும் போயஸ் தோட்டத்துக்குள்ளே வந்து 2 பேரும் ஒரு 5 ஆண்டுகள் வந்து முழு தமிழகத்தையும் மொட்டையடிச்சாங்க. அவங்க வாங்காத சொத்துக்கள் இல்லை. அது அமிர்தாஞ்சன் ஓனராக இருக்கட்டும், கங்கைமரனுடைய பண்ணை வீடாக இருக்கட்டும், கொடநாடாக இருக்கட்டும், இல்லை பாலு ஜுவல்லர்ஸ் வந்து நகை வாங்கி பணம் கொடுக்காம ஒரு தற்கொலை செஞ்சதா இருக்கட்டும், இப்படி வந்து பயங்கர ஆட்டம் போட்டாங்க. இல்லை, இப்போ ஒரு ஊழல் முறைகேடுங்கிறது சாதாரணமா ஒரு கட்சிகள் செய்யறது தானே. ஏன் அது 91-96 பிரம்மாண்டத்தை வந்து எந்த கட்சியும் பண்ணதில்லை. அதற்கு உங்களுக்கு ஒரு விஷுவல் சீன் வந்து வளர்ப்பு மகன் திருமணம். அந்த வளர்ப்பு மகன் திருமணத்துக்கு ரோடு ஃபுல்லா சசிகலாவும் ஜெயலலிதாவும் ஒட்டியானம் வந்து மற்ற நகைகள்லாம் நமக்கு பேர் தெரியல, தங்கச்சரிகை எல்லாம் போட்டுட்டு வந்து அவங்க நடந்து வந்ததா இருக்கட்டும். அந்த திருமணத்தில் வந்து ஏஆர் ரகுமான் கச்சேரி, ஒரு 3000 ஆடு, அவர் போலீஸ்காரங்க கியூ பிரான்ச் வந்து ரசம் போட்டாங்க, ஸ்பெஷல் பிரான்ச் வந்து அப்பளம் போட்டாங்க. இப்படி முழு போலீஸும் அதிகார வர்க்கமும் அதுக்கு வேலை செஞ்சு
இப்படி தங்களுடைய ஒரு ஆடம்பரத்தை திமிரை வந்து வெளிப்படையாக வெளிப்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட அதுதான் இறுதி, இந்த சொல்லுவாங்கல்ல சவப்பட்டில இறுதி ஆணி அப்படிங்கிற மாதிரி. ஆமா, இவங்க வாங்கி போடாத ஊரே வந்து இல்லை, சொத்து வாங்காத ஊரே இல்லைன்ற அளவுக்கு முழு தமிழகத்தையும் வந்து கொள்ளையடித்தார்கள். அந்த கோபம் தான் 96ல் வந்து திமுக வருது. அன்றைக்கு வந்து ஓட்டு கேட்க போன அதிமுக அமைச்சர்கள்லாம் மக்கள் விளக்கமாத்தால அடிச்சு விரட்டினாங்க. இதெல்லாம் கள்ளத்துக்கு சனித்துக்கு எரிஞ்சாங்க. இதெல்லாம் வந்து வரலாறு. சசிகலா ஜெயலலிதாவை தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்த பிறகு சசிகலாவினுடைய குடும்பம் வந்து அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. மன்னார்குடி மாஃபியான்னு இப்ப பேரு. அவங்க வந்து இப்ப சசிகலாவுக்கு இருக்கிறப்ப சசிகலா அதே போயஸ் கார்டன்ல ஒரு இடத்த வாங்கி வீடை கட்டி நீ குடியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு வருமானம் இல்லாத பின்னணி இல்லாதவங்க செய்ய முடியுமா? அப்போ பல ஆயிரம் கோடி வந்து கொள்ளையடித்தவர் தான் சசிகலா. இடையில ஜெயலலிதா வந்து சசிகலாவை விலக்கி வைத்தாலும் திரும்ப சேர்த்து வைத்தது இதெல்லாம் நடக்குது. 91 96 எலெக்ஷன், அந்த 96 எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே சசிகலாவை நான் விலக்கி வைக்கிறேன்னு விலக்கி வச்சாங்க. இப்போ சோவெல்லாம் அதுக்கு வந்து கடுமையா பாடுபட்டாரு. ஆனால் என்னன்னு தெரியல, அவங்களுக்குள்ள பந்தம் என்பது வந்து முறியலை, 2 பேரும் பிரிஞ்சு இருக்க முடியல. அப்போ சசிகலா தான் வந்து ஜெயலலிதாவை இயக்குகின்ற ஒரு ஆளா வந்து இருந்தாங்க. ஜெயலலிதா தனிப்பட்ட முறையில் அவங்க சுபாவத்தில் ஒரு சர்வாதிகாரி ஆனாலும் அந்த சர்வாதிகாரிக்கு ஒரு துணை சர்வாதிகாரியாக வந்து சசிகலா இருந்தாங்க. அவங்க குடும்பத்தினர் எல்லாம் அரசியலுக்கு வந்தாங்க. தினகரன்லாம் அப்படிதான் எம்பி ஆனாரு. திவாகரன், இப்படி பல பேர் வந்து சின்ன எம்ஜிஆர் ஒருத்தர் சுத்தி இருந்தாரு. அவர் தான் அந்த வளர்ப்பு மகன் கல்யாணம் ஆனவர். இப்படிலாம் ஆட்டம் போட்டவர் தான் வந்து சசிகலா. அப்போ அந்த காலத்தில் வந்து யார் எம்எல்ஏ ஆகணும், யார் அமைச்சர் ஆகணும், யார் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், எவ்வளோ கமிஷன் கொடுக்கணும், இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த கொள்ளை கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பு டோட்டல் இன்சார்ஜ் வந்து சசிகலாட்ட இருந்தது, கலெக்ஷன் ஹெட். ஆமா, இடையில வந்து ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், இன்னும் 2 மந்திரிகள் வந்து கலெக்ஷன் கொடுக்கலன்னு அம்மா வந்து ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சுட்டாங்க. கணக்கெல்லாம் சொல்லு, நீ எவ்வளவு கொடுத்த, 13 லாரி மாட்டுச்சுல எலெக்ஷன் டைம்ல, அதெல்லாம் நடந்தது இல்லையா? அப்ப நீங்க அதிமுக என்ற கட்சியை வந்து இந்த பின்னணியில தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க இப்ப பிஜேபி சொல்வதற்கு கேட்பதற்கு அவங்க தயார், என்ன வேணா செய்யறதுக்கு அவங்க தயார். ஆனா அவ்வளவு ஒத்துக்கொண்டாலும் எடப்பாடி அதுல குறியா இருக்கிறாரு. உள்ள விட்டா நமக்கு வந்து பிரச்சனை அப்படின்றதுல குறியா இருக்கிறதுனால இப்ப தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை. நமக்கு தெரியாம வந்து சொல்லாம வந்து அவர் ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டாரு அப்படின்ற கோபமும் சசிகலாவுக்கு இருக்குது. சரி, எடப்பாடி என்ன, நான் முதலமைச்சரான நீ முதலமைச்சர்னு சொல்லிட்டு தேர்தலில் போட்டிடுற, தென் மாவட்டங்கள்லேயும் டெல்டாலேயும் முக்களத்தோர் வாக்கையை வைத்து உனக்கு நான் வந்து ஒரு பெரிய அடியை கொடுக்குறேன். இது ஒருவேளை வந்து அவங்க அந்த சமாதியில சபதம் எடுத்தது வந்து எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியாது. அப்போ வந்து எடப்பாடி வந்து சசிகலாவோட ஒரு உறவுல தான் இருந்தாரு. பிஜேபிக்கு எதிராக தான் சபதம் எடுத்தாங்கன்னு எனக்கு பேச்சு இருந்தது. என்ன உள்ள போறதுக்கு காரணம் இதுதான், அவங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, காப்பாற்றணும்னு தான் முயற்சி எடுத்ததாக சொல்றாங்களே. ஆனா அதன் பிறகு வெளியே வந்த பிறகு தினகரனோ அவங்களோ வந்து பிஜேபிக்கு ஜால்ரா அடிச்சதெல்லாம் வந்து திமுகவை தான் அடிக்கடி திட்டுவாங்களே தவிர பிஜேபி அவர்கள் வந்து திட்டி நீங்க வந்து பார்த்துருக்க முடியாது. சரி, ஒரு காலம் அந்த 3 சபதமும் தான் பிஜேபியை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா கூட இப்ப அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு கால் சசிகலா கனவுல அப்படி நினைச்சிட்டாங்க அப்படின்னாலே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு மிச்சம் இருக்கிற சொத்துக்களுக்கெல்லாம் ஒரு இடி ரைடு விட்டு திரும்ப வந்து நீங்க உள்ள போக வேண்டி வரும். இதுதான் அவங்களுடைய சசிகலா ஃபேமிலி கண்ட்ரோல்ல மட்டுமே ஒரு 4 லட்சம் கோடிக்கு மேல ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்றாங்களா, உண்மைதானே? அது தாராளமா இருக்கும். நீங்க 91 96 அடிச்சதா இருக்கட்டும், 2001 2006 அப்புறம் லாஸ்ட் 10 வருஷம் 2011 இருந்து அடிச்சதா இருக்கட்டும், எடப்பாடி வர்ற வரைக்கும். எடப்பாடி வந்த பிறகுதான் அமைச்சர்கள் வந்து என்ன கொள்ளையடிச்சாலும் எடப்பாடிக்கு கப்பங்கட்ட தேவையில்லை, அவங்கவுங்க வச்சுக்கலாம் அப்படின்னு அடிமைகளுக்கு வந்து ஒரு சுதந்திரம் வந்தது. அப்போதான் அமைச்சர்களுக்கு வந்து எடப்பாடி ஒரு நெருக்கம் வந்தது. அவர் தலைவராக ஏற்றுக்கிட்டது காரணமே கப்பங்கட்ட தேவையில்லை அப்படின்றதான். அப்படிதான் வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம் அல்லது வந்து ராஜேந்திர பாலாஜி இவங்கெல்லாம் வந்து ஒரு வட்டார தளபதிகளாக உருவெடுத்ததுக்கு அந்த சசிகலா இல்லை. அவங்க எல்லாருமே சசிகலாவுக்கு எதிராக இருக்கிறது காரணம் இதுதான். அவங்க இருந்தாங்கன்னா யார் மந்திரி இல்லை, எவ்வளோ கப்பம் கட்டணும், இந்த சுதந்திரம் எல்லாம் போயிடும். சில ஊழலே சென்ட்ரலைஸ் பண்ண கட்சி ஏடிஎம்கே அப்படிம்பாங்க. ஆமா, மொத்தமா மேல இருந்துதான் மொத்த வசூல், மொத்த பணப்பட்டுவோட எலெக்ஷன் ஒரு பிரமிட் வடிவத்துல வந்து அது இருக்கும். இங்க போகும், அதுக்கப்புறம் அங்க போகும். மேல வந்து சசிகலா ஜெயலலிதா இருப்பாங்க. சசிகலா தான் ஓவராலா இன்சார்ஜ். பினாமியில் கூட இவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க தான் இருப்பாங்க. மன்னார்குடி ஃபேமிலியில் உள்ளவங்க தான் இருப்பாங்க. இப்போ சசிகலாவுக்கு எல்லா கதவுகளும் மூடப்பட்டுருச்சு.
அவங்க அதிமுகவை ஆதரிக்கிறேன், ஒன்றுபட்ட அதிமுக எல்லாம் பேசி பார்த்தாங்க, எடப்பாடி முடியாதுன்ட்டாரு. பிஜேபி அதுக்கு மேலே வந்து வற்புறுத்துறதுக்கு தயாராக இல்லை. அந்த விஷயத்தில் மட்டும் பிஜேபி விட்டு கொடுத்துருக்காங்க, ஓபிஎஸ் சசிகலா விஷயத்தில். இப்போ சசிகலாவுக்கு மிச்சம் இருக்கின்ற ஒரே வழி, எனக்கு பிஜேபி கூட பகை இல்லை, மற்ற கட்சிகள்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து எடப்பாடியை எப்படியாவது வந்து ஒழிக்கணும். ஒரு 30-40 வேட்பாளர்களை டெல்டாலையும் தென் தமிழகத்திலையும் இறக்குனா, முன்னாடி தினகரன் எப்படி ஒரு சேதாரத்தை உண்டு பண்ணாரோ அந்த சேதாரத்தை வந்து திரும்பவும் உண்டு பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதுக்கு தான் இந்த கட்சி. வெறும் சேதாரத்துக்கு ஒரு அரசியல் கட்சி தேவையில்ல, அதுக்கு யாரு பண்றாங்க? ரத்த கொதிப்புல இருக்கிறாங்க. இல்ல, அது பழி வாங்குறதுக்குன்னு அது ஒரு அரசியல் அதிகாரத்தின் வழியே பழி வாங்குறது அப்படின்னு ஒண்ணு இருக்குது. தோக்கடிக்கிறதுக்கு மட்டுமே ஒரு கட்சி எப்படி வேலை செய்ய முடியும்? நீ வரக்கூடாது, நீ முதலமைச்சரா வரக்கூடாது, நானா வந்து உனக்கு பிச்சை போட்டேன், நீ என்னையே வந்து இன்னைக்கு வந்து தெருவில் அலைய விட்ட, தோக்கடிக்கிறேன் அப்படின்னு. இப்ப யாரு ஜெயிப்பாங்கன்னு அவங்களுக்கு அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. அவதான் சொல்றேன்னு, அவங்களுக்கு எல்லா கதவுகளும் மூடப்பட்டுருச்சு. இப்போ அவங்க தனி கட்சி ஆரம்பிச்சு திரும்ப அம்மா ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு அந்த கட்சிக்கு அப்படி சப்போர்ட் இருக்காங்களா, அணிகள் இருக்காங்களா, தொண்டர்கள் இருக்காங்களா, யார் இருக்காங்க? பணம் இருக்கிறதுனால அந்த பணத்தை வைத்து கொண்டு கொஞ்ச நாள் நீங்கள் வந்து ஒரு ஷோ காட்டலாம். எலெக்ஷன் வரைக்கும் எலெக்ஷனுக்கு தொகுதி செலவழிப்பாங்க, இதெல்லாம் செய்யலாம். அப்படி பணம் வரும் என்பதற்காக தொண்டர்கள் போய் அதில் வந்து சேரலாம். ஆனால் ஆஃப்டர் எலெக்ஷன் அந்த கட்சிக்கு எந்த எதிர்காலமும் இல்லை. சசிகலாவுக்கும் தெரியும். அப்போ இருக்கின்ற ஒரே நோக்கம் என்ன? தினகரன் போய் சேர்ந்துட்டாரு, அது ஒரு பாடம் கற்பிக்கணும், எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும், முக்குளத்தோருக்கு துரோகம் பண்ணிட்டாரு 10.5. இந்த மாதிரி ஒரு காலத்தில் அதிமுக வந்து நம்ம கட்சியாக வச்சுருந்தோம், இப்போ அவங்க கைப்பற்றிட்டாங்க. அப்போ எடப்பாடி மேலே உள்ள வன்மம் தான் இன்னைக்கு வந்து சசிகலாவை இயக்குதே தவிர, மற்றபடி நான் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும், தீய சக்தி திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்ற வேண்டும், இதெல்லாம் அவங்களுடைய நோக்கம் இல்லை. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் எடுத்து பாருங்க. தினகரனுக்கு என்ன நோக்கம்? தினகரனுக்கு கேஸ் இருக்கு, பிஜேபி கூப்பிட்டு சொல்லிடுச்சு, சரிங்க வாரங்க. சசிகலாவுக்கும் கூட கேஸ் இருக்குது, அவங்களோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவங்க சீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சில இது அவங்களை திறந்து விட்டுருக்காங்க, முற்றிலும் அவங்க இல்லாதவங்களா இல்லை. அதனால் அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த அந்தப்புறத்து சதிகளைத்தான் தமது அரசியல் வச்சிருக்கிறதுனால, சசிகலாவும் அவங்க ஆரம்பிக்கின்ற புதிய கட்சியோ அந்த கொடியில் இருக்கிற அண்ணாவுக்கோ எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதாவுக்கோ ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்றதா வந்து உண்மை. அவங்க ஒரு கதையை சொல்றாங்கல்ல, எனக்கு அநீதி இழைக்கப்பட்டுச்சு, என்ன சிறைக்கு அனுப்புனாங்க. அது வந்து 13 வழக்கில் 12 வழக்குல வந்து எங்களுக்கு வந்து சாதகமாக தான் தீர்ப்பு வந்துச்சு. இந்த ஒரு விஷயத்திலையும் கூட எங்களுக்கு சாதகமாக தான் வந்திருக்கோம். ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் தீர்ப்பு வரணும். ஆனா அவசரமாக வர வைக்கப்பட்டுச்சு. திட்டமிட்டு கவர்னர் வந்து இங்க இல்லாம போனாரு. ஏதோ சதி நடக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் அந்த ஆட்சியை காப்பாற்றணும்னு நான் போனேன். ஆனா இந்த எடப்பாடி எனக்கு தொடர்ந்து துரோகம் பண்ணாரு. பரவாயில்ல, கூட எங்க வீட்டுக்கார உடல்நிலை சரியில்லும் போது கூட 15 நாள் பரவல் கிடைக்க விடாம 5 நாள் தான். ஆமா, அங்க உள்ள கமிஷனர் சொல்றாரு, எஸ்பி சொல்றாரு 15 நாள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. இங்க உள்ள கமிஷனர் சொல்றாரு உங்களை 5 நாள் தான் சிஎம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எடப்பாடியை வந்து அப்பவே வந்து சசிகலாவை காலி பண்ற வேலையை செஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஸோ நான் ஒரு விக்டிம், நான் பாதிக்கப்பட்டவள். எப்படி ஜெயலலிதா வந்து 2001 வந்து கண்ணீரங்கம்பளையமா வந்து நான் பொட்டு வைக்க மாட்டேன், பூ வைக்க மாட்டேன் அந்த மாதிரி சொன்னாங்க இல்லையா தேர்தல் பிரச்சாரத்துல, அது போலவே ஒரு சீனை கிரியேட் பண்றாங்கல்ல. இது முக்குளத்தோர் மத்தியில், குறிப்பாக கள்ளர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இவங்களுடைய தஞ்சாவூர் அந்த பகுதிகளில். முதலே சொன்ன மாதிரி முக்குளத்தோரோ கள்ளர்களோ ஒட்டுமொத்தமாக சசிகலாவுக்கோ சாதி பார்த்து தினகரனுக்கோ ஓட்டு போட போறதில்ல. ஆனால் அதில் ஒரு 20-25% போட்டால் கூட ஒரு சேதாரத்தை உருவாக்க முடியும். ஒரு தொகுதிக்கு வந்து நீங்கள் ஒரு 5000 வாக்கு வாங்குறீங்க, 10,000 வாக்கு வாங்குறீங்க அப்படின்னா, இந்த ஒரு டைட்டான 4 முனை போட்டி அல்லது 3 முனை போட்டியில் வந்து அது ஒரு விளைவை ஏற்படுத்தும், வெற்றியினுடைய மார்ஜினை வந்து குறைக்கும். இது அவங்களுடைய நோக்கம். இப்போ தினகரன் வந்து போய் சேர்ந்து சசிகலாவுக்கு பிடிக்கல, தினகரனும் சசிகலாட்ட சொல்லிட்டு போகலை. இப்போ தினகரன் போய் வந்து எப்படி ஓபிஎஸ் அமைச்சரானார், எப்படி எடப்பாடி அமைச்சரானார், டிபேட் சேனல் வந்து ஒரு ப்ரோக்ராம், பத்திரிகையாளரோட ப்ரெஸ் மீட்டு, அதில் எல்லாத்தையும் அவர் ஒரு வெர்ஷன் சொல்கிறாரு, சசிகலா ஒரு வெர்ஷன் சொல்கிறாங்க, ஓபிஎஸ் ஒரு வெர்ஷன் சொல்கிறாரு, நான் பிஜேபி சொல்லி தான் திரும்ப வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த அடிமைகளுக்கு வந்து ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு சர்வாதிகாரி இல்லைன்ற பொழுது இந்த கூட்டம் வந்து கலகலத்து போயிருக்கு. இப்போ அதிமுகவினுடைய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் சசிகலாவை விரும்புவார்களா, எடப்பாடியை விரும்புவார்களா அப்படின்னா அவங்களுடைய பதில் என்ன? எடப்பாடி தான். ஏன்? அதான் நீ சம்பாதிக்கிறது நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த சுதந்திரம் வந்து எடப்பாடி கொடுக்கறதுனாலதான் எடப்பாடி இன்னைக்கு பொதுச் செயலாளராக இருக்காரு. சசிகலாவை அதிமுக அமைச்சர்கள், இந்த மாவட்ட தளபதிகள் இவங்க யாரும் விரும்பாததற்கு காரணம்,
அவங்க வந்தாங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ஒரு சர்வாதிகாரம் வந்துடும், கப்பம் கட்டணும், நினைச்சா மந்திரி பதவியை தூக்குவாங்க. அதனால அவங்க வராமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, எல்லாருமே விரும்புறாங்க. இது சசிகலாவுக்கும் தெரியும். அப்ப மிச்சம் இருக்கிற காசை வைத்துக்கொண்டு எடப்பாடிக்கு எதிராக ஒரு சேதாரத்தை உருவாக்குறதை தாண்டி அவருக்கு பெரிய ஒரு வரலாற்று கடமையோ கொள்கையோ லட்சியமோ அம்மாவின் ஆட்சியை பொற்கால ஆட்சியை மீண்டு கொண்டு வரணுன்றதோ அவங்களுக்கு துளியும் கிடையாது. இது அதிமுகவின் அடிமைகளுக்கிடையே நடக்கின்ற ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தை வந்து வேடிக்கை பார்ப்பதற்கோ ரசிப்பதற்கோ ஒன்றுமில்லை. இங்க பிஜேபி போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய கவனமும் சிந்தனையும் அதை நோக்கி போகணும். டெல்லிக்கு தமிழ்நாட்டுக்குமான போர் அப்படின்றத கவனம் செலுத்தணுமே தவிர இந்த அக்கப்போர்களை எல்லாம் நம்ம வந்து கவனிக்க தேவையில்லை. சசிகலா வந்து டிவிக்கு கூட கூட்டணி போறது வாய்ப்பு நீங்க விஜய் வந்து ஒரு ஜெயலலிதாங்க, வேற ஒரு அவர் ஆம்பளை ஜெயலலிதா. அவர் வந்து சசிகலாவை சேர்த்துக்க மாட்டாரு. அவரு ஏற்கனவே புஷி ஆனந்த் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு லீடரெல்லாம் அவர் வந்து நீங்க விஜய் கட்சி வந்து என்ன புரிஞ்சுக்கோ, விஜய் வந்து கடவுளுங்க. கடவுள் வந்து இன்னொரு கடவுளா ஏத்துக்குவாரா? இப்ப இந்துக்கு ஒரு கடவுள் இருக்காங்க, முஸ்லீமுக்கு ஒரு கடவுள், இஸ்லாத்துக்கு ஒரு கடவுள் இருக்கிறாங்க. நீங்க அந்த மதங்கள் கடவுள்களை வந்து இந்த பவரை நீங்க ஏத்துக்குன்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு ஆண்ட பரம்பரையிலேருந்து ஜெயலலிதாவின் கூட ஒரு மகாராணியினுடைய துணை ராணியா வந்து வலம் வந்தவங்க. அவங்க வந்து விஜய் தான் என்னுடைய தளபதி, அவர் தான் அடுத்த முதலமைச்சர், தளபதி வெற்றி பெறுவாருன்னா வாயை திறந்து பேச முடியுமா? முடியாது. அதே போல் விஜயும் வந்து சினிமா வந்து சேர்த்துக்கிட்டு வைக்க முடியும். அப்புறம் ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு பேசுறதுக்கே அருகதை இல்லாமல் போயிடும். ஊழலுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களே கூட வச்சுக்கிட்டு நீ ஊழல் சக்தியை ஒழிக்க போறேன், தீய சக்தியை ஒழிக்க போறேன் அப்படின்னு சொன்னா உலகமே வந்து காரி தூக்கும். ஏற்கனவே வந்து ஸ்கிரிப்ட் ஒரு பெரிய டேமேஜ் தான் உருவாக்கும். ஆமா, ட்ரோல் மெட்டீரியலா வந்து கிடையாது. இது சின்னம்மாவினுடைய ஊழல் சக்தி, சின்னம்மாவின் ஊழல் துணையுடன் ஆட்சி அமைக்க போகின்ற விஜய் அப்படின்ற பேரு தான் வரும். அதனால விஜய்க்கு ஸ்ட்ராட்டஜி வைக்கிற ஜான் ஆரோக்கியசாமியா இருக்கட்டும் மற்றவங்க எல்லாம் அதுல வந்து தெளிவா இருப்பாங்க. இவங்க முன்னாடி இருக்கிற ஒரே வழி தனியா போட்டிட்டு எடப்பாடியை வந்து காலி பண்றது. இதை தாண்டி அவங்களுக்கு பெரிய லட்சியம்லாம் வாய்ப்பும் இல்லை. ஆமா, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் பிரசலிக்கட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பயன்படுத்த நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரிடம் சந்திக்கலாம். நன்றி.